அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், தென் கொஞ்சம் சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா. நல்லா கலர் வேணும்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகா கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாவும் போடலாம். காஷ்மீர் மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டு, நல்லா குறைஞ்ச தீயிலே போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது கொஞ்சம் பொடிஞ்சதும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் பெரிய வெங்காயம் நிறைய போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த பெரிய வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் போடுறோன்னு பார்க்குறோம். பட் ஆனால் லாஸ்ட்டாக பார்க்கும்போது இவ்வளோ வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். நீங்கள் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா நிறம் மாறிட்டு உங்களுக்கே தெரியுது. இப்போ ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கொஞ்சம் பச்சை பாடை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த அரைச்ச தக்காளி இதில் ஊற்றிக்கணும். அரைச்ச தக்காளி ஊற்றிட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கிண்டி விடணும். என்னடா அம்மா வீடியோ போடுறது, டிவி பாலடி டிவி போடுறான். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு இதை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை இப்போ கொட்டுறோம். கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை இப்போ இதில் கலக்கிறோம். போட்டுட்டு 2 பரட்டி விடணும்.
நீங்கள் அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறம் அது திறந்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ கொஞ்சம் நல்லா கல் உப்பு போட்டுக்கங்க. நான் எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் கல் உப்பு போடுறது என்னோடய சமையலில் வழக்கம். நீங்கள் தூள் உப்பு போடுற பழக்கம் இருந்தாலும் தூள் உப்பே போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கறியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். பக்கத்துலேயே சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. சமையல் சாப்பாடு ரெடி. சூடான சாதம், குழம்பு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு கிரேவி அந்த பதத்தில் இருக்கா. இப்போ சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி. சாப்பிட வாங்க எல்லோரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.